Hi friends, welcome to Girija's Unix. Hi. ஓகே ஆல்ரெடி நம்ம வேனிட்டி பாக்ஸ் வீடியோ முடிச்சாச்சு. இப்போ வந்து ஹேர் ஸ்டைலுக்கு ஹேரை எப்படி ரெடி பண்ணுறதுன்ற வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் இந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம். மோஸ்ட் ஆஃப் ட்ரையர் கம்பல்சரி தேவைப்படும். அண்ட் வந்து ஃப்ளாட் கோம் இருக்கணும், ரோல் கோமிங் இருக்கணும், அண்ட் வந்து அயனிங் மிஷின் இருக்கணும். கம்பல்சரி அயனிங் மிஷின்றது ஒரு ஹேர் ஸ்டைலுக்கு ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. அது இல்லாமல் கிரிம்பிங் மிஷின், டாங்ஸ் மிஷின் கூட எக்ஸ்ட்ரா நீங்கள் வச்சுக்கணும். ஏன்னா இப்போ ட்ரெண்டுக்கு கிரிம்பிங் மிஷின் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா கிரிம்பிங் மிஷின் யூஸ் பண்ணி பண்ணுற ஹேர் ஸ்டைல்ஸ் தான் இப்போ மோஸ்ட் ஆஃப் எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுதான் இப்போ ட்ரெண்டே. ஓகேங்களா? இதில் கிரிம்பிங் மிஷின் தெரியுது பாருங்கள், டாங்ஸ் மிஷின் அண்டு கர்லிங் மிஷின் கூட சொல்லலாம். அந்த மாதிரி இந்த 3 மிஷின் வந்து ஹேர் ஸ்டைலுக்கு நமக்கு எப்பயுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுடைய கிளாஸ் வந்து இன்றைக்கி ஹேரை எப்படி நம்ம ஒரு ஹேர் ஸ்டைலுக்கு ரெடி பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு என்னென்ன தேவைன்றது தான் நம்ம இன்றைக்கி பார்த்துட்ருக்கோம். அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான திங்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் நம்ம இப்போ பார்க்குறோம். இப்போ ஆக்சுவலாக வந்து ப்ளோ ட்ரை பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி ரோலிங் கோம் யூஸ் பண்ணியும் ப்ளோ ட்ரை பண்ணலாம். ஆனால் நான் இன்றைக்கி உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறது ஃப்ளாட் கோம் யூஸ் பண்ணி தான் நான் பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு இந்த ரோலிங் கோம் யூஸ் பண்ணி பண்ணுற டெக்னிக் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்குது. அதை விட ஃப்ளாட் கோம் வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் நம்ம ஃப்ளாட் கோம் வச்சு பண்ண போகிறோம். இதுதான் டாங்ஸ் மிஷின். இது வந்து டாங்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்புறம் கேர்ள்ஸ் மிஷினும் சொல்லலாம். இது வந்து சைஸ் வாரிஸாக இருக்கும். ஸ்மால், மீடியம் அண்ட் வந்து பிக் சைஸ். இந்த மாதிரி 3 சைஸஸ்லேயும் கிடைக்கும், சிங்கிள் சைஸஸ்லேயும் கிடைக்கும் டாங்ஸ் மிஷின். ஓகேங்களா? உங்களுக்கு 3 சைஸஸ் வாங்கி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படி பிக்காக வேணாலும் கேர்ள்ஸ் பிக் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்மால் சைஸ் வேணாலும் நம்ம ஸ்மால் சைஸில் பண்ணிக்கலாம். அதனால் நீங்கள் இந்த மாதிரி 3 ஸ்டெப் இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் சீரம் அண்ட் வந்து ஹேர் ஸ்ப்ரே. இது ரொம்ப ஒரு ஹேர் ஸ்டைல் எடுத்திங்கனாவே சீரம், ஹேர் ஸ்ப்ரே கம்பல்சரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இல்லாமல் மூஸ்ன்னு ஒரு க்ரீம் இருக்குது. அது அப்படியே நொற மாதிரி ஷேவிங் க்ரீம் மாதிரி வரும். அந்த மூஸ்ன்ற க்ரீமும் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் மூஸ் க்ரீமும் சேர்த்து வாங்கி வச்சுக்கோங்க. நோவாவில் மூஸ் க்ரீம் கிடைக்கும், எல்லா பிராண்ட்லேயுமே கிடைக்கும். நோவாவில் ஓரளவுக்கு ரேட் ரீசனபிளாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் நமக்கு தேவைப்படுறது எல்லாமே இந்த எக்ஸ்டென்ஷன், அந்த பின்ஸு அண்டு அயனிங் மிஷினு, க்ளவுஸ். எதுக்கு இதில் கொடுத்துருக்காங்கன்னா, ஆக்சுவலாக அயனிங் மிஷின் ஹேண்டில் பண்ணும்போதோ இல்லை கிரிம்பிங் மிஷின் ஹேண்டில் பண்ணும்போதோ உங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் ஹீட்டு ஓவராக இருக்கும். அந்த டைமுக்கு உங்களுக்கு க்ளவுஸ் கம்பல்சரி வேணும். அப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோம்ஸ் வந்து கம்பல்சரி வச்சுக்கோங்க. ஏன்னா டாங்ஸு இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போதெல்லாம் நீங்கள் கரெக்டாக அந்த டைப்ஸ் ஆஃப் கோம்ஸ் யூஸ் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். இதுதான் மெயினான ஐட்டம்ஸ். இது ஆல்ரெடி நான் காட்டியிருக்கேன், இருந்தாலும் இப்போ ஹேர் ஸ்டைல்னவே நான் மறுபடியும் சொல்லியிருக்கேன். ஹேர் பின்ஸ், பன்னு அண்டு ரப்பர் பேண்ட் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். செக்ஷன் கிளிப் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஹேர் ஸ்டைல்னால் நீங்கள் இதெல்லாம் கம்பல்சரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அங்கே மேலே இருக்கிற ரெட் கலர் கோம் வந்து பேக் கோமிங் பண்ணுறதுக்கு இந்த கோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி கோம்பும் ஒன்று வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து செக்ஷன் கிளிப்பு. கம்பல்சரி செக்ஷன் கிளிப்புன்றது எல்லா ஹேர் ஸ்டைலுக்குமே ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. அப்போ தான் நம்ம பார்ட்டிஷன் பிரிச்சுட்டு நம்ம ஹேர் டூ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அது இல்லாமல் இப்போ சின்ன ஒரு நிறைய பேர் வந்து இப்போ தான் நியூவாக வீடியோ பார்க்குறேன், இதுக்கப்புறம் கிளாஸில் ஜாயின் பண்ணலாமா வேண்டாவா அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. ஒன் செகண்ட், இந்த மாதிரி ஃபேஷன் ஹேர் ஸ்டைல்ஸ்லாம் போடுறது தான் இப்போ ட்ரெண்டு. இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல்ஸ் பண்ணும்போது அவங்க பண்ணுற அந்த வேவினஸ் அண்ட் வந்து புல்லிங் டெக்னிக் அண்ட் வந்து அந்த லேயர்ஸ், இந்த மாதிரி லேயர்ஸ் இதெல்லாம் எப்படி அப்படியே செட்டிலாக நிற்குதுன்னா, இப்போ நம்ம பண்ண போகிற ஹேரோடைய ஹேர் ப்ரொசீஜர், அந்த ஃபஸ்ட்டு ஒரு ஹேரோடைய இந்த மாதிரி இருக்கிற ஹேரை நம்ம எப்படி அந்த லுக் இப்போது வேவினஸ் இல்லாமல் ஒரு ஹேர் லுக் எப்படி பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி எப்படி பண்ண போகிறோன்றது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் வந்து இவங்களோட ஹேர் நல்லா பார்த்துக்கோங்க. ஓவர் ட்ரையு அண்டு ட்ரை இல்லாமல் வேவினஸும் இவங்களுக்கு வந்து ரொம்ப ஓவராக இருக்குது. அது இல்லாமல் ஃப்ரிஸியாக இருக்குது, ஒரு மாதிரி ரொம்ப ட்ரையாக அந்த மாதிரி இருந்தது. கம்பல்சரி சீரம் வந்து இவங்களுக்கு யூஸ் பண்ணணும்.
நல்லா எல்லா ஹேர்லேயும் படுற மாதிரி சீரம் யூஸ் பண்ணுங்கள். சீரம் இல்லைனாலும் மூஸ் யூஸ் பண்ணலாம். மூஸ் வந்து என்கிட்ட இப்போ காலி ஆகிடுச்சு, அதனால் நான் மூஸ் யூஸ் பண்ணாமல் நான் சீரம் மட்டும் யூஸ் பண்ணி உங்களுக்கு இந்த ஹேரை வந்து ரெடி பண்ணி காட்டியிருக்கேன். இப்போ இந்த அளவுக்கு கேர்லியாக இருக்கிற ஹேரை நம்ம எப்படி இப்போ ஒரு ஹேர் ஸ்டைல் புல்லிங் டெக்னிக்ன்றது வந்து அந்த ஒரு மாதிரி லேயராக வருது இல்லைங்களா, அது அப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து லேயர் மாதிரி எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணுறது, இந்த மாதிரி டெக்னிக்குலாம் ஒரு ஹேரை எப்படி ரெடி பண்ணணுன்றதை நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இப்போ இந்த ஹேர் பார்த்துக்கோங்க, ஓவர் ட்ரை, அது இல்லாமல் ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்குது இந்த ஹேரு. இப்போ இதை நம்ம ரெடி பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ நியூவாக வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதுக்கு முன்னாடி போட்ட 13 எபிசோடு ஆல்ரெடி முடிஞ்சிருக்கு. இந்த 13 எபிசோடு வீடியோஸையும் நீங்கள் பார்க்கலாம், ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. இப்போ நான் வந்து சர்டிஃபிகேட் இப்போ நெக்ஸ்ட் வீக் நான் சர்டிஃபிகேட் தரேன்னா அதுக்கு முன்னாடி 1 வீக்குள்ளே நீங்கள் எல்லா வீடியோவும் பார்த்துருக்கணும், அவ்வளோதானே தவிர நம்மளோட ரூல்ஸு. மற்றபடி நீங்கள் ஃபஸ்ட்டு கிளாஸ் ஸ்டார்டிங்லேயே தான் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கணுன்ட்டு ஒன்றுமே ரூல்ஸ் கிடையாது. ஏன்னா இது வீடியோ தானே, நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் அந்த வீடியோவை பற்றி ஏதாவது ஒரு லைன் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், அவ்வளோதான் ரூல்ஸ், வேறு எதுவுமே ரூல்ஸ் கிடையாது. ஓகேங்களா? அதனால் நான் இப்போ தான் மேம் ஜாயின் பண்ணேன், வரலாமா, சர்டிஃபிகேட் கொடுப்பீங்களா, இந்த டவுட்டே உங்களுக்கு வரவே வேண்டாம். நீங்கள் எப்போ வேணாலும் வீடியோ பாருங்கள். நம்ம சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுறதுக்கு 1 வீக் பிஃபோர்க்குள்ளே நம்ம போடுற எல்லா வீடியோவையும் நீங்கள் பார்த்துருக்கணும், அவ்வளோதான். ஒரே ஒரு கண்டிஷன்ஸ் அதுதான். ஓகேங்களா? ஓகே, இப்போ பாருங்கள், இந்த ஃப்ளாட் கோம்பு யூஸ் பண்ணி தான் நான் இன்றைக்கி வந்து இந்த ஹேரை உங்களுக்கு ரெடி பண்ண போகிறேன். ஹேர் வந்து ஃபஸ்ட்டு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், சீரம் ஃபுல்லாக யூஸ் பண்ணிவிட்டேன் எல்லா ஹேருக்கும். அதுக்கப்புறம் நான் அந்த ஃப்ளாட் கோம் யூஸ் பண்ணி ட்ரையரில் ஃபுல்லில் வச்சு, ஓகேங்களா, நம்ம அந்த ஹையில் வச்சு நான் வந்து இப்போ ப்ளோ ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஆக்சுவலாக நான் அந்த சைடு ஒரு பார்ட்டிஷன் வந்து நான் பண்ணி காட்டலை உங்களுக்கு, ஏன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியணுன்றதுக்காக நான் ஒன் சைட் மட்டும்தான் நான் இப்போ பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், அந்த சைடு வந்து நம்ம செக்ஷன் பண்ணி பிரித்து வச்சாச்சு. இப்போ இந்த சைடை நல்லா அந்த ஃப்ளாட் கோம் வச்சு நீங்கள் என்ன பண்ணணும்னா செக்ஷன் பிரிச்சுட்டு தின் லேயராக எடுத்து இந்த மாதிரி பண்ணுங்கள். எனக்கு ஆல்ரெடி ஃப்ரீயாக வரும்ன்றதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அப்படியே ஃப்ளாட் கோம் யூஸ் பண்ணி நான் வந்து ப்ளோ ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ப்ளோ ட்ரை பண்ணும்போதே அந்த வேவினஸ் எல்லாமே கிளியராக வந்திருக்கணும், அப்போ தான் நீங்கள் பர்ஃபெக்டாக ஒரு ப்ளோ ட்ரை பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? ப்ளோ ட்ரை பண்ணும்போது இந்த வேவினஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஹேர் ஸ்டைல் பர்ஃபெக்டாக பண்ண வராது. நல்லா உள்ளே இருக்கிற முடி முதல் கொண்டு நம்ம நல்லா ப்ளோ ட்ரை பண்ணணும். இந்த ஃப்ளாட் கோம் இல்லை ரோலிங் கோமில் தான் உங்களுக்கு வருதுன்னா நோ ப்ராப்ளம், நீங்கள் அந்த கோம் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள். ஓகேங்களா? பொறுமையாக தின் லேயராக எடுத்து பண்ணுங்க. இப்போ பாருங்கள், நம்ம இப்போ ஒரு 2 மினிட்ஸ் தான் பண்ணேன் நான், அதுக்குள்ளே அவங்களோட ஹேர் எவ்வளோ லென்த்தியாக இருக்குது, அந்த வேவினஸ்ஸே தெரியாத அளவுக்கு அந்த ஹேரில் இருக்கிற வேவினஸ் தெரியாமல் எவ்வளோ லென்த்தாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் நம்ம ஹேரை வந்து ரெடி பண்ணணும். நிறைய பேருக்கு இந்த டவுட் இருந்திருக்கும், என்னடா இவ்வளோ கேர்லியாக இருக்குது, இவங்களுக்கு எப்படி ஹேர் ஸ்டைல் பண்ணுறது, அவங்க ஹேரில் எப்படி அந்த லேயர்ஸ் வரும், ஒரு ஃப்ளார் ஒன்று நம்ம பண்ணணும் அப்படின்னா கூட நம்ம அந்த லேயர்ஸ் கொண்டு வரணும், அந்த லேயர்ஸ் கொடுக்க முடியாதே இவ்வளோ கேர்லியாக இருக்கிற ஹேர்லன்னு நினைப்பீங்க. ஒன்றுமே இல்லை, என்ன மாதிரி ஹேராக இருந்தாலும் இந்த ப்ரொசீஜர் கரெக்டாக பண்ணிவிடுங்க. ப்ளோ ட்ரை கம்பல்சரி. ஒரு ஹேர் வேவினஸ் இருக்குதோ இல்லையோ நீங்கள் ப்ளோ ட்ரை வந்து கம்பல்சரி பண்ணணும். நான் எதுக்கு இவ்வளோ கேர்லியான ஹேர் எடுத்து கொடுத்துருக்கேன்னா, உங்களுக்கு வந்து நார்மல் ஹேர்னால் எல்லாருமே பண்ணிவிடுவாங்க, இல்லை ஓரளவுக்கு வேவினஸ் இருக்கிற ஹேர்னால் ஓரளவுக்கு எல்லாருமே பண்ணிவிடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி ஓவர் கேர்லி ஹேருக்கு தான் பண்ண தெரியாது, அதனால தான் நான் உங்களுக்கு இந்த மாதிரி ஹேர் எடுத்து நான் உங்களுக்கு பண்ணி காட்டியிருக்கேன். நல்லா ப்ளோ ட்ரை பண்ணுங்கள். இப்பயே நல்லா தெரியும் பாருங்கள், ஃப்ரண்ட் ஹேர் ஃபுல்லாக எவ்வளோ வேவியாக இருக்குது, நம்ம பேக் ஹேர் ஃபுல்லாக வந்து அந்த வேவினஸ்ஸே இல்லாமல் ஒரு ஸ்ட்ரைட்னிங் பண்ண லுக்கு வரணும், அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ப்ளோ ட்ரை பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவை
இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். ஓகே, நம்மளோட வீடியோஸ் எல்லோரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துட்ருக்கீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மாதிரி நீங்கள் எல்லோரும் இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குறது. அண்ட் வந்து நிறைய கொஷின்ஸ், நிறைய டவுட்ஸ்லாம் கேட்குறீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதே இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம ஃபுல்லாக இருக்கணும் உங்களுக்கு. ஏன்னா கொஞ்ச நாள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆகிட லூஸ் விட்டுறாதீங்க. ஏன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நம்மளோட இந்த லாக்டவுன் டைமில் நமக்கு வந்து ஒரு கைத்தொழில் கற்றுக்கிறதுன்றது பெரிய விஷயம். அதனால் நான் என்னால் முடிஞ்ச எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் எல்லாமே நான் உங்களுக்கு ஃபுல்ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் யாரும் மிஸ் பண்ணாதீங்க. இன்றைக்கி பார்க்க முடியலனாலும் இன்றைக்கி ஒர்க் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓகே, நெக்ஸ்ட் டே பாருங்கள், இல்லை 1 வீக் கழித்து பாருங்கள், நோ ப்ராப்ளம். எல்லாருமே இந்த கொஷின் கேட்குறீங்க. எனக்கு அதுதான் கஷ்டமாக இருந்தது. மேம் நான் இன்றைக்கி பார்க்கல, நாளைக்கு பார்க்கக்கூடாதா, இல்லை லைவும் பார்க்கணுமான்றீங்க. லைவ் வந்து கம்பல்ஷனே கிடையாது. அது உங்களோட விருப்பம். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது லைவில் ஜாயின் பண்ணுங்கள். இல்லைன்னா ஃப்ரீயாக இருக்கும்போது என்னோட பியூட்டி டிப்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா லைவை வந்து நீங்கள் மறுபடியும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இதுதானே தவிர மற்றபடி வீடியோஸ் தான் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருக்கணும். ப்ளஸ் அதில் வந்து ஒரு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? அதுதான் நம்மளோட ரூல்ஸ். அதுபோல் சர்டிஃபிகேட், எல்லாருமே சர்டிஃபிகேட் எப்படி கொடுப்பீங்க, ஏன் கொடுப்பீங்க, அதுக்குன்னு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் நான் பார்த்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுவேன். ஆனால் கண்டிப்பாக எல்லாருக்குமே சர்டிஃபிகேட் இருக்கும். நீங்கள் யாருமே ஒரி பண்ணாதீங்க. சார்ஜஸாக கேட்குறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, சார்ஜஸ் கிடையாது. இன்கேஸ் கொரியர் சார்ஜஸ் அண்ட் வந்து பிரிண்டிங் சார்ஜஸ், இது 2 மட்டும்தான் தேவைப்பட்டால் கேட்போம். மற்றபடி சர்டிஃபிகேட்டுக்குன்னு கிளாஸுக்குன்னு எந்த சார்ஜஸும் கிடையாது. சர்டிஃபிகேட் கொரியர் பண்ணுறதுக்கு அந்த சர்டிஃபிகேட் ரெடி பண்ணுறதுக்கு உண்டான சார்ஜ் மட்டும்தான் கேட்போம். அது கூட மஸ்டாக இருந்தால் மட்டும்தான், இல்லைன்னா கேட்க மாட்டோம். அதனால் நீங்கள் யாரும் ஒரி பண்ணாதீங்க. கிளாஸில் கவனமாக இருந்து நோட்ஸ் கம்பல்சரி மறக்காமல் எடுங்க. நோட்ஸ் தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அவங்கவுங்க லாங்குவேஜ்க்கு ஏற்ற மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ பாருங்கள், நம்ம ஃபுல் ஹேருக்கும் ப்ளோ ட்ரை பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட் ஹேரும் சேர்ந்து எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு ஸ்ட்ரைட்னிங் பண்ண லுக் வந்திருக்கு. இந்த அளவுக்கு நீங்கள் ஹேர் வந்து ப்ளோ ட்ரை கொடுக்கணும். அப்போ தான் நீங்கள் நினச்ச ஹேர் ஸ்டைலை அவங்க ஹேரில் பண்ண முடியும். ஜடை போடணும்னா இப்படி பண்ணணுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக ஜடை போடணும்னா நீங்கள் பேக் ஹேர் விட்டுட்டு ஃப்ரண்ட் ஹேர் வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா பேக் ஹேரில் நம்ம நார்மலாக பின்னிட்டு அப்படியே சௌரி அட்டாச் பண்ணி தான் பண்ண போகிறோம். அதனால் இல்லை பேக்கில் வந்து பஃப் வைக்க போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து க்ரௌன் ஏரியா வரைக்கும் இந்த வந்து ப்ளோ ட்ரை பண்ணியிருக்கணும். க்ரௌன் ஏரியான்றது இந்த உச்சி மண்டை சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த இடம் வரைக்கும் நம்ம வந்து ப்ளோ ட்ரை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு க்ரிம்பிங் மிஷின் யூஸ் பண்ணி க்ரிம்பிங்கும் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? இப்போ க்ரிம்பிங் மெத்தட் நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், அவங்க ஹேர் எப்படி இருந்த ஹேரு இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக ஸ்ட்ரைட்னிங் பண்ண லுக்குக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? இந்த லுக் வர அளவுக்கு நீங்கள் கண்டிப்பாக ப்ளோ ட்ரை கொடுக்கணும். தெரியுதா உங்களுக்கு? இப்போ அதனால தான் அந்த சைட் நான் பண்ணலை. உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியணுன்றதுக்காக தான் நான் அந்த சைட் பண்ணாமல் இருக்கேன். அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், பண்ண முடி எவ்வளோ லென்த்தியாகவும் இருக்குது அண்ட் நீட்டாகவும் இருக்குது. கொஞ்சம் கூட வேவினஸ் இல்லை பாருங்கள். ஆனால் இந்த முடி பாருங்கள், ஓவராக அந்த வேவினஸ் வந்து அப்படியே இருக்குது. கேர்ள்ஸ் சொல்லுங்கள், கேர்ள்ஸ் வந்து ஓவராக இருக்குது. இப்போ நம்ம அந்த சைடு வந்து ப்ளோ ட்ரை மட்டும்தான் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? தெரியுதா உங்களுக்கு? இப்போ அவங்கள நான் டவுன் பண்ண சொல்லியிருக்கேன். அதுலேயே உங்களுக்கு தெரியும் முடி எவ்வளோ ஸ்ட்ரைட்டான அளவுக்கு ஸ்ட்ரைட்னிங் பண்ண லுக்கு வந்து அந்த ப்ளோ ட்ரையில் வரணும். இல்லை எனக்கு வந்து ப்ளோ ட்ரை பண்ண வரலை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மேம், எனக்கு தெரியலை அப்படின்னீங்கன்னா ஒன்றுமே இல்லை, அயனிங் மிஷின் எடுத்துக்கோங்க, ஸ்ட்ரைட்னர் எடுத்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஸ்ட்ரைட்னிங் பண்ணிவிட்டு நீங்கள் க்ரிம்பிங் மிஷின் யூஸ் பண்ணலாம். ஒன்றுமே ஒரி பண்ணாதீங்க. என்னடா இது நம்ம ப்ளோ ட்ரை வரலையே, பர்ஃபெக்டாக வரலையே, அதெல்லாம் பற்றி ஒரி பண்ணாமல் ஸ்ட்ரைட்னிங் மிஷின் வச்சு ஸ்ட்ரைட்னிங் பண்ணி, இதுதான் க்ரிம்பிங் மிஷின். ஓகேங்களா? இந்த க்ரிம்பிங் மிஷினில் ஆன் ஆஃப் பட்டன் இருக்கும் அண்ட் வந்து அந்த டிகிரிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது இருக்கும். நான் வந்து உங்களுக்கு 200 வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா 220 240 வரைக்கும் இருக்கும் டிகிரிஸ் இன்க்ரீஸ், 180லேயும் இருக்கும். நம்ம ஹியூமன் ஹேர்ன்னும் போது கண்டிப்பாக 220 200க்கு மேலே வச்சு தான் பண்ணணும். அதனால் இப்போ டம்மியாக அந்த மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் 180ல் வச்சு பண்ணுங்கள். ஓகேங்களா?
ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, டம்மியில் பண்ணணும்னும் போது நீங்கள் 180 டிகிரிஸில் வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இப்போ பாருங்கள், கிரிம்பிங் மிஷின் நான் வந்து இப்போ 200 டிகிரிஸில் வச்சுருக்கேன். இப்போ அந்த 1 இன்ச் தள்ளி தான் நம்ம வந்து கிரிம்பிங் மிஷின் யூஸ் பண்ணணும். ரொம்ப ரூட் கிட்ட போய் பண்ணிடாதீங்க. ஏன்னா என்ன ஆகும்னா, சூடு பட்டுடுச்சுன்னா அப்புறம் அவங்களுக்கு பேர்ன் ஆகிடும் அந்த இடம். இப்போ பாருங்கள், நான் வெறும் சும்மா சாம்பிள் தான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபுல் ஹேருக்கும் நான் பண்ணலை. ஏன்னா அவங்க வந்து வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி கிரிம்பிங் பண்ணால் முடி ஸ்பாயில் ஆகுமான்னு கேட்குறாங்க. கிடையவே கிடையாது. கிரிம்பிங் பண்ணும்போது முடி ஸ்பாயில் ஆக சான்சஸே கிடையாது. ஏன்னா நம்மளோட முடிக்கு உயிர் கிடையாது. நான் ஆல்ரெடி கிளாஸில் சொன்னது தான். ஓகேங்களா? இந்த மாதிரி லேயர் லேயராக வரும் அழகாக. இப்போ இந்த மாதிரி லேயர் லேயராக வரும்போது இதில் என்ன நடக்குதுன்னா, இந்த மாதிரி பண்ணிவிட்டு கிரிம்பிங் பண்ணிவிட்டு நம்ம கோம் பண்ணி விடும்போது அது ஒரு லாக் சிஸ்டம் மாதிரி செட்டில் ஆகிடும் ஹேர். அப்போ நம்ம பண்ணுற ஹேர் ஸ்டைல் எதுவாக இருந்தாலும் அப்படியே பர்ஃபெக்டாக நிற்கும். அதுக்கு தான் இந்த கிரிம்பிங் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? கிரிம்பிங் பண்ணிவிட்டு நீங்கள் ஹேர் ஸ்டைல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லாங் டைம் ஸ்டேவாக இருக்கும். அண்டு வந்து ஹேர் நீங்கள் என்ன ஹேர் ஸ்டைல் பண்ணணும்னு நினைக்கிற பேக் கோம்பிங், புல்லிங் அண்டு லேயர்ஸ் அண்டு ஃப்ளார்ஸு அண்டு ஃப்ளாட்ஸு எது பண்ணணுன்னாலும் நீங்கள் கிரிம்பிங் பண்ணிவிட்டு கோம் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா அது லாங் ஸ்டேவாக இருக்கும். அண்டு வந்து கூட நம்ம ஹேர் சீரம் அண்டு வந்து ஸ்ப்ரேலாம் பண்ணும்போது இன்னும் ஸ்டேயபிளாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அங்கே பாருங்கள், அந்த இப்போ ஹேர் ரெடி பண்ண பாருங்கள். இப்போ லேயர்ஸ்லாம் அழகாக கொடுக்கலாம். நீங்கள் புல்லிங் டெக்னிக் பண்ணும்போது சூப்பராக வரும். இதனால தான் அது அப்படியே நிற்குது அந்த புல்லிங்லாம். ஓகேங்களா? உங்களுக்கு அது தெரியாது. ஓகே, கிரிம்பிங் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக புல்லிங் வந்து அப்படியே லாங் ஸ்டேவாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இனிமேல் நீங்கள் ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், சீரம் யூஸ் பண்ணணும், இல்லைனா மூஸ் யூஸ் பண்ணணும். அண்ட் வந்து ப்ளோ ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிரிம்பிங் மிஷின் யூஸ் பண்ணி ஹேரை ரெடி பண்ணிட்டு தான் நீங்கள் ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ண போகணும். ஓகேங்களா? இது நடுவில் உங்களுக்கு ப்ளோ ட்ரை பண்ண தெரியலனா நீங்கள் ஸ்ட்ரைட்னர் வச்சு நீங்கள் ஸ்ட்ரைட்னிங் பண்ணிவிட்டு அப்புறம் கிரிப்பிங் மிஷின் யூஸ் பண்ணலாம். அப்போ இந்த அளவுக்கு ஹேர் வந்து நம்ம ரெடி பண்ணிப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மறுபடியும் உங்களுக்கு ஒரு வாட்டி நான் பண்ணி காட்டுவேன், அதை பார்த்துக்கோங்க. இதில் எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். இல்லை நம்மளோட லைவில் வரும்போது கூட நீங்கள் இதில் எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேளுங்க. தாராளமாக டவுட்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். அதுபோல் வீடியோஸில் நாங்களாம் வந்து கிளாஸுக்காக இந்த லைவ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த டைமில் தேவையில்லாத பர்சன் வந்து நடுவில் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இது ஒரு யூஸ்ஃபுல்லாக நல்ல விஷயத்துக்காக இந்த கிளாஸ் போயிட்டுருக்கு. அதனால் அன்நான் மெசேஜஸும் வேண்டாம். தேவையில்லாத பர்சன் வந்து எங்களோட லைவில் ஜாயின் பண்ணாதீங்க ப்ளீஸ். நான் ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. கரெக்டாக நோட்ஸ் எடுங்க.